ஒருத்தருடைய வீட்டில் வந்து நீர் ஆதாரத்தை பற்றி பார்க்கின்ற பொழுது சில நேரங்களில் வந்து ஒரு சில இடங்களில் வந்து தண்ணீர் பஞ்சமானது ஏற்பட்டுவிடும். இந்த தண்ணீர் பஞ்சத்துக்கும் தண்ணீர் தாராளமாக இருப்பதற்கும் கூட ஜோதிடத்தில் சில கருத்துகள் உண்டு. பொதுவாக எந்த ஒரு ஜாதகத்தில் உங்களுக்கு வந்து லக்னத்துக்கு 4ஆம் வீட்டில் நல்ல கிரகங்கள் சுபகிரகங்கள் அமைவதும் குறிப்பாக வந்து நீர் கிரகங்கள் அமைவதும் மிக மிக ஒரு முக்கியம். நீர் கிரகம் சொல்லக்கூடியது சந்திரன், சுக்கிரன் போன்ற கிரகங்கள் ஆகும். ஒரு ஆண் ஜாதகமாக இருந்தாலும் சரி, பெண் ஜாதகமாக இருந்தாலும் சரி, ஒரு சொத்துக்கு யார் வந்து ஒரு முதலாளியோ அந்த முதலாளியாக இருக்கக்கூடிய ஜாதகத்தில் வந்து லக்னத்துக்கு 4ஆம் வீட்டில் சுக்கிரன் சந்திரனுடைய அமைப்பானது பலமாக இருக்க வேண்டும். சுக்கிரன் சந்திரனுடைய அமைப்பானது பலமாக இருந்தால் அவங்களுக்கு வந்து வீட்டில் வந்து தண்ணி பஞ்சம் இல்லாமல் நல்ல ஒரு தாராளமான நீர் ஓட்டம் இருக்குது, நல்ல ஒரு சிறப்பான நிலையில் இருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் உண்டாகும். ஒரு ஜாதகத்தில் 4ஆம் வீட்டில் போய் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்றால் வந்து சனி போன்ற கிரகங்கள் இருந்தால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து தண்ணி கிடைக்கிறது கொஞ்சம் தாமதமாக வருது, தடையாகிறது, இடையூறு ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் கூட உண்டாகும். அதுபோல் குரு புதன் போன்ற சுபகிரகங்கள் இருந்தால் கூட தண்ணீர் பஞ்சம் இல்லாமல் தண்ணீருடைய நடமாட்டம் என்பது, தண்ணீருடைய வாய்ப்பானது, நீர் ஆதாரம் என்பது நல்லபடியாக இருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் கூட உண்டாகும். ஒரு சில இடங்களில் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்றால் சூரியன் செவ்வாய் போன்ற கிரகங்களுடைய ஆதிக்கமானது 4ஆம் வீட்டில் இருந்தால் அவங்களுக்கு வந்து நீர் வந்து கிடைக்கிறதுல கொஞ்சம் இடையூறுகள் ஏற்படுறது. நீர் ரொம்ப வந்து ஒரு போர்லாம் வீட்டில் போர் போட்டால் அந்த போர் வந்து ரொம்ப ஒரு ஆழத்தில் இருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் கூட ஏற்படும். அதே மாதிரி வந்து ஒருத்தர் வந்து ஒரு தண்ணீருக்காக வந்து முயற்சி செய்கின்ற போது, வீட்டில் வந்து தண்ணீருக்காக முயற்சி செய்கின்ற பொழுது அவங்களுடைய ஜாதகத்திற்கு தாராபலன் இருக்கிற மாதிரியும், அவங்களுடைய ஜாதகத்திற்கு வந்து கோச்சார ரீதியாக சந்திரன் சுக்கிரன் என்ன நாளில் வந்து நல்ல பலமாக இருக்காருன்னு பார்த்து, எந்த நாளில் சந்திரன் சுக்கிரன் வந்து ஒரு ஜாதகத்தில் வந்து நல்ல பலமான நிலையில் இருக்காருன்னு பார்த்து, சந்திரன் நல்ல பலமாக இருக்கிற நேரத்தில், சுக்கிரன் நல்ல பலமாக இருக்கிற நேரத்தில், சந்திரனுடைய தசாபுத்தி காலத்தில், சுக்கிரனுடைய தசாபுத்தி காலத்தில் வந்து ஒரு கிணறு வெட்டவோ போர்ஸ் போடவோ முயற்சி பண்ணால் அவங்களுக்கு வந்து நீர் எளிதில் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் கூட உண்டாகும். சந்திரன் சுக்கிரன் பலமாக இருக்கிற நேரத்தில் வந்து ஒரு நீராதாரத்திற்கான முயற்சிகளை மேற்கொண்டால் ஒரு அனுகூலங்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும்.